வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அது அடிவயித்து கொழுப்பு. ஆமா. இது சும்மா தோற்ற பிரச்சனை மட்டும் இல்ல. உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி இதனால சுகர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னு நிறைய ரிஸ்க் இருக்கு. உண்மைதான். தோற்றம் ரெண்டாவதான், ஆரோக்கியம் தான் முதல்ல. நீங்க கொடுத்த தகவல் படி இத குறைச்சு ஹெல்தியா மாற 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? அதுல என்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா. உங்க சோர்ஸ்ல சொல்ற மாதிரி ஆண்களுக்கு நார்மலா ஒரு 15-20% இருக்கலாம். பெண்களுக்கு ஒரு 25-30% இருக்கலாம். ஹோ, அப்படியா? ஆமா. வயசாக ஆக கொஞ்சம் மாறலாம். ஆனா இதுக்கு மேல போனா கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம நோக்கம் இந்த 5 ஸ்டெப்ஸை தெளிவா புரிய வைக்கிறது தான். சரி சரி. அப்போ முதல் ஸ்டெப் என்ன? எங்க ஆரம்பிக்கணும்? இப்போ நாம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணுமா? கரெக்ட். உங்க இப்போதைய நிலை என்னன்னு பார்க்கணும். அதுக்கு இடுப்பு சுற்றளவு ஒரு நல்ல மெஷர்னு சொல்றாங்க. பெண்களுக்கு 80 சென்டிமீட்டர் கீழே, ஆண்களுக்கு 94 சென்டிமீட்டர் கீழே இருக்கணும்னு. ஆமா, அது ஒரு முக்கியமான குறிப்பு. அது எப்படி சரியா அளக்கிறது? இல்ல வேற வழிகள் இருக்கா? இடுப்பு சுற்றளவு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். அதோட உங்க வெயிட், இடுப்பு அளவை வச்சு கொழுப்பு சதவீதத்தை கணக்கு போட ஃபார்முலா இருக்கு. ஓ. அது தவிர பயோ இம்பிடன்ஸ்னு சொல்ற மிஷின்ஸ் இருக்கு. இல்லனா கேலிபர் வச்சு தோலை கீழே அளப்பாங்க. இந்த பயோ இம்பிடன்ஸ்னா என்னது? அது உடம்புல ஒரு சின்ன கரண்ட் பாஸ் பண்ணி அது கொழுப்பு வழியா போற ஸ்பீடை வச்சு கணக்கிடும். வீட்ல யூஸ் பண்றது ஹாஸ்பிட்டல் அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. சரி. ஆனா உங்க முன்னேற்றத்தை ட்ராக் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும். முக்கியம் என்னன்னா ஒரு ஆரம்ப புள்ளியை தெரிஞ்சுக்கிறது தான். ஓகே, புரிஞ்சுது. அப்போ நம்ம நிலைமையை அளந்தாச்சு. அடுத்ததா கேலோரி பற்றாக்குறை பத்தி சொல்றாங்க. அதாவது சாப்பிடுறதை விட அதிகமா எரிக்கணும். ஆமா. ஒரு நாளைக்கு 500 கேலோரி குறைக்கணும்னு சொல்றது பொதுவா கேக்குறோம். அது எல்லாருக்கும் செட் ஆகுமா? மெட்டபாலிசம் ஸ்லோ ஆயிடும், மசில் லாஸ் கூட ஆகலாம். ஓ, அப்படியா? ஆமா. உங்க சோர்ஸ் படி முதல்ல உங்க டெய்லி கேலோரி தேவை எவ்வளோன்னு கணக்கிடணும். அது உங்க BMR, அதாவது நீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது உடம்புக்கு தேவைப்படுற எனர்ஜி. அப்புறம் உங்க அன்றாட வேலைகள், ஆக்டிவிட்டி இதெல்லாம் பொறுத்து மாறும். அதை கண்டுபிடிச்சு அதிலிருந்து ஒரு 500 கேலோரி குறைக்கிறது தான் ஆரோக்கியமான வழி. இதுதான் கொழுப்பு குறைக்கிறதுக்கு பேஸ். புரிஞ்சுது. அப்போ கேலரி குறைக்கிறது மட்டும் இல்லாம என்ன சாப்பிடுறோங்கிறதும் முக்கியம் இல்லையா? கண்டிப்பா, ரொம்ப முக்கியம். உங்க சோர்ஸ்ல நியூட்ரிஷன் அதிகமா, கேலரி கம்மியா உள்ள உணவுகள் சாப்பிட சொல்றாங்க. காய்கறி, பழம், மீன், நல்ல கொழுப்பு இதெல்லாம். அதேதான். அதுல லோ கார்ப் அப்ரோச் பத்தி வேற ஸ்பெஷலா சொல்லிருக்காங்க. அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. லோ கார்ப்னா கார்போஹைட்ரேட்ஸை கட்டுப்படுத்துறது. உங்க சோர்ஸ்ல 3 முக்கியமான நியூட்ரியன்ஸ் பத்தி அளவு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க.